everyone, I'm Dr. Priyanka. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா congenital heart disease. அதாவது தாயோட கருவுல வந்துட்டு ஒரு குழந்தை வந்து ஃபார்ம் ஆகுறப்போ அதோட இருதயத்திலயோ இல்ல அதோட வால்விலயோ ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா அதை நம்ம congenital heart disease அப்படின்னு சொல்றோம். இதோட காசஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் டியூரிங் பிரெக்னன்சிஸ், ஜெனெட்டிக்ஸ், ட்ரக் அபியூஸ், poor nutritional supplies and pregnancies at higher altitude and older ages. அதுக்கப்புறமா வந்துட்டு விட்டமின் டி அண்ட் கால்சியம் எக்ஸஸ் இருக்கிறதாலையும் இருக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு என்னென்ன டிஃபெக்ட் வந்து வரலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஹார்ட்ல இருக்கக்கூடிய சேம்பர்ஸ்ல இருக்கக்கூடிய செப்டம், அதாவது ஹார்ட்ல மொத்தம் 4 சேம்பர் இருக்கு. மேல இருக்கக்கூடிய 2 சேம்பரை ஏட்ரியமும் கீழே இருக்கக்கூடிய 2 சேம்பரை வென்ட்ரிக்கல் அப்படின்னு சொல்றாங்க. ஏட்ரியமுக்கு நடுவில் இருக்கக்கூடிய செப்டம்ல ஏதாவது டிஃபெக்ட் அப்படின்னா அது ஏட்ரியல் செப்டல் டிஃபெக்ட் என்னும். வென்ட்ரிக்கலுக்கு நடுவில் இருக்கக்கூடிய செப்டம்ல ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா அது வென்ட்ரிகுலர் செப்டல் டிஃபெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கன்ஜெனிட்டல் ஹார்ட் டிஃபெக்ட் ஒரு குழந்தைக்கு இருக்கு அப்படின்றத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா சைனோசிஸ், அதாவது ப்ளூ கலர் டிஸ்கலரேஷன் ஆஃப் ஹோல் பாடி. அதே மாதிரி அந்த குழந்தைக்கு வெயிட் லாஸ் அதிகமாகுது, புவர் ஃபீடிங் இருக்கு அப்படிங்கிறப்போ நம்ம எக்கோகார்டியோகிராம் எடுத்து இந்த டிசீஸ் இருக்கா அப்படின்றத நம்ம டயக்னோஸ் பண்ணலாம். அதே சமயம் இதை ஏர்லியாவே டிடெக்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா 5th மந்த் டியூரிங் பிரெக்னன்சி அப்போ நம்மளுக்கு அனாமலி ஸ்கேன் அப்படின்னு சொல்லி ஒன்று எடுக்க சொல்லுவாங்க. அந்த அனாமலி ஸ்கேன்லேயே வந்துட்டு இந்த கன்ஜெனிட்டல் ஹார்ட் டிஃபெக்ட்ஸ் எதுவும் இருக்கா அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ஏர்லி டிடெக்ஷன் மே சேவ் யுவர் சைல்டு.